என்னோட வார்ட்ரோபை நான் ரீசெண்டா டீக்ளட்டர் பண்ணேன். டீக்ளட்டர்னா தேவையில்லாத துணியெல்லாம் அகற்றினேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு நான் எவ்வளவு வேஸ்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு வார்ட்ரோப்ல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுச்சு. வார்ட்ரோபை டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணதுல இருந்து எனக்கு வந்து என்னோட டைம் பயங்கரமா சேவ் ஆகுது. அப்படியே பார்த்த உடனே நல்லா ட்ரெஸ் பிக் பண்ண முடியுது. ரொம்ப நாளா போடாம உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸா இருக்கும். பட் அது எங்கேயோ உள்ள போய் ஒரு ஓரமா உட்காந்துருக்கும். அது நம்ம கண்ணிலே பட்டிருக்காது. அதனால நம்ம அந்த ட்ரெஸ் போடாமலே அது பழசாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான பல ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் தேடி கண்டுபிடிச்சேன். ஒரு பொக்கிஷம் மாதிரி என்னோட அலமாரி இருந்தது. என்னோட அந்த வார்ட்ரோப் டீக்ளட்டரிங் வீடியோ பத்தி நீங்க பார்க்கலனா அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷன்லயும் கொடுக்குறேன். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நான் எந்த வீடியோவோட வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீக்ளட்டர் பண்ண பிறகுதான் எனக்கு தெரிய வந்துச்சு நான் எவ்வளவு அன்னெசரி கிளாத்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால இனிமே நான் ஒரு 10 பையிங் மிஸ்டேக்கை நான் பண்ணவே மாட்டேன். அதாவது இந்த மாதிரியான கிளாத்ஸ் வந்து நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஏன் அந்த 10 விஷயத்தை முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ண தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இந்த 10 டிப்ஸை ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு நிறைய பணம் சேவ் ஆகும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முக்கியமா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பிளாக்னா வந்து ரொம்ப ஃபேவரட். ஓகேவா? ஸோ நிறைய பிளாக் ட்ரெஸ்ஸஸ் எது போனாலும் எங்க போனாலும் வந்து பிளாக். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா என் வார்ட்ரோப்ல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பிளாக் இருந்தது. யோசிச்சு பாருங்க, எதுக்கு இவ்வளோ பிளாக்? ஏன் இவ்வளோ டியூப்ளிகேஷன் பண்ணணும்? கலர் கலரா போட்டா தானே ஒரே மாதிரி பிளாக்னு வாங்கி வச்சுக்கிட்டு போட்டா யூனிஃபார்ம் மாதிரி இருக்காதா? ஸோ அந்த மாதிரி பிளாக் ட்ரெஸ்ஸஸ் இனிமே ஆசைப்பட்டு வாங்கக்கூடாது. அது ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இனிமே பிளாக் மட்டுமாவது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபேவரட் கலர் கண்டிப்பா இருக்கும். அதுலயே வந்து ஏகப்பட்ட ஷேட்ஸ் வாங்கி வச்சிருப்பீங்க. அது என்னன்னு யோசிச்சு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. உங்க வார்ட்ரோப் நீங்க ஆர்கனைஸ் பண்ண உடனே அப்படியே அழகா தெரியும் என்னென்ன மாதிரி கலர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பாத்தீங்கன்னாலே வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்க வாங்கும் பொழுது இந்த கலரை தவிர்த்துட்டு வேற எதனா கலர்ல ட்ரெஸ் வாங்குங்க, அவசியப்பட்டு நீங்க வாங்கும் பொழுது. அடுத்து ஒரு பிக் மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் ஃபங்ஷனுக்காக அது என் ஃபங்ஷனா கூட இருக்காது. என்னோட கசினோட மேரேஜ் இல்ல வந்துட்டு தூரத்து ரிலேஷன் அவங்களோட மேரேஜா கூட இருக்கும். பட் ஸ்டில் வந்து அந்த வெட்டிங்காக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராண்ட் ட்ரெஸ். ஓகேவா? நம்மளால அப்படி தூக்கிட்டு கூட போக முடியாது. அந்த மாதிரி ஒரு வெயிட்டான ட்ரெஸ் வாங்கி வச்சுக்க வேண்டியது. அந்த ஒரு ரிசப்ஷனுக்கு மட்டும் போட்டு கழட்டினது தான். அது பீரோக்குள்ள நல்லா பாதி இடத்த பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கு. இந்த மாதிரி ஒன் டைம் ஃபங்க்ஷன் ட்ரெஸ் வந்து வாங்கும் பொழுது பார்த்து வாங்குங்க. அதை உங்களால ரெகுலரா யூஸ் பண்ண முடியுமா? அது லைட் வெயிட்டா இருக்கா? அப்படின்றத பார்த்து வாங்குங்க. அவ்வளோ காசு போட்டு வாங்குறீங்க, அது ஒரே ஒரு அக்கேஷனுக்கு போடுறதுக்கு தானா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் நம்ம. யோசிச்சு பார்த்தா நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கவே மாட்டோம். ஸோ வாங்குற ட்ரெஸ் வந்து அடிக்கடி போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸா வாங்கிக்கிட்டோம்னா நம்மளுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா அது வந்து அலமாரியில ஸ்பேஸ் அடைக்கிற ஒரு பொருளா தான் உட்காந்துருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம சைஸுக்கே ஃபிட் ஆகாது. ஆனா நம்ம போட்டு பார்த்தா அழகா இருக்கிற மாதிரி தோணும். அதாவது ட்ரையல் ரூம்ல அந்த ஒரு லைட்டிங்ல நம்மளுக்கு பார்க்கும்பொழுது ஆஹா இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு தோணிருக்கும். ஆனா வீட்டுக்கு வந்து நம்ம போட்டு பார்ப்போம், ரொம்ப டைட்டா இருக்கு, எல்லாம் பிதிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, நம்மளுக்கு நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அதோட மடிச்சு நம்ம வந்து உள்ள வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு 2-3 டாப்ஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? இனிமேலாச்சும் அந்த மாதிரி நம்மளோட சைஸுக்கு ஃபிட் ஆகாத டாப்ஸை வாங்கக்கூடாது. ஜஸ்ட் பிகாஸ் வந்து அந்த டைம்ல வந்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுத்தி திரும்பி பாருங்க. உங்களுக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்பொழுது அன்கம்ஃபர்டபுளா தோணுச்சுன்னா இல்ல பரவாயில்ல நான் இதை மேல வந்து ஓவர் கோட் போட்டுப்பேன், இல்ல நான் துப்பட்டா போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்குனீங்கன்னா யோசிச்சு பாருங்க நீங்க அதை எத்தனை தடவை போடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, உங்க கண்ணுக்கே அது கம்ஃபர்டபுளா இல்லைன்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க அதை போட மாட்டீங்க. அதை போட்டுட்டு வெளியே போக உங்களுக்கு ஓகேவா இருக்காது. அதனால அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் அந்த மாதிரி ரொம்ப டைட் ஃபிட்டிங்கா எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அடுத்து ட்ரெண்ட் பேஸ்ட் கிளாத் வாங்குறது. ஆக்சுவலி வந்து நான் இது பண்ணது கிடையாது. இப்போ 9 to 6 அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அப்போ எல்லாருமே வந்துட்டு த்ரிஷாவோட அந்த எல்லோ கலர் குர்த்தி அண்ட் துப்பட்டா அதை வாங்கி எல்லோ அண்ட் கிரீன் காம்பினேஷன் நினைக்கிறேன் அதை வாங்கி போட்டிருந்தாங்க. எல்லா கடைக்கு போகும்பொழுதும் வந்துட்டு அது ஒரு ட்ரெண்டிங் ட்ரெஸ்ஸாக இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து அதை வாங்கி போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெண்டிங் ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்கி போட்டுக்காதீங்க. அப்புறம் அது இல்லாமல் அது நிறைய பேர் போட்டிருப்பாங்க, அது ரிப்பீட்டடா இருக்கும். அது கொஞ்ச நாளைக்கு தான் அந்த ட்ரெண்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் வந்து போயிடும். குர்த்திலாம் ஓகே போடுவோம், ஆனா வந்து சில ட்ரெஸ் வேற மாதிரி இருக்கும், வேற ஸ்டைல்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நம்ம ட்ரெண்டுக்காக வந்து வாங்கி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி கிட்ட வந்து பார்த்தோன்னே அது கன்றாவியா இருக்கும். அது அந்த மாடல் மேல அழகா இருக்கும், ஆனா நம்மளுக்கு வந்து பார்க்கும்பொழுது அது ரொம்ப கேவலமா இருக்கும். இல்லைன்னா வந்து அதோட ஸ்டிச்சிங்கே வேற மாதிரி இருக்கும், நம்ம கையில வரும்பொழுது அந்த ஸ்டிச்சிங் வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ட்ரெண்ட் பார்த்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து டக்குன்னு போய் வாங்கிடாதீங்க. இந்த மாதிரி இனிமே இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு யோசிச்சு டக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்கிட்டு அப்புறம் கையில வந்த பிறகு இது நல்லா இல்லையா அப்படின்னு தோணி அதை ரிட்டர்ன் பண்ணவும் முடியாம அதை என் கூடவே வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்து ரொம்ப ரேரா நடந்திருக்கு. பட் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இனிமே நான் ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், சீப் குவாலிட்டி ஆனா வந்துட்டு 1 வாங்கினா 2 ஃப்ரீ, அப்புறம் வந்துட்டு 2 வாங்கினா 3 ஃப்ரீ, இந்த மாதிரி ஆஃபர்லாம் இருக்கும்.
ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம், காஸ்ட்டுக்காக பார்த்துட்டு ஓகே ஒரு ஸ்கர்ட் வாங்கினா அது கூட நம்மளுக்கு 2 ஸ்கர்ட் கிடைக்குது, காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கே அப்படின்னு நினைச்சு நம்ம வாங்குவோம். நான் ஸ்கர்ட்னு ஏன் சொல்றேன்னா எனக்கு டக்குன்னு அதான் ஞாபகம் வருது. நான் ஒரு 2 ஸ்கர்ட் வாங்கினேன் அந்த மாதிரி ஆன்லைன்ல பார்த்துட்டு. பை ஒன் கெட் ஒன் தான் அது. நான் வாங்கினேன். சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு. ஆனா அது என் கைக்கு வரும்பொழுது அது வந்து ஃப்ரில்லா இருந்தது. அந்த ஃப்ரில் எல்லாமே அப்படியே பிஞ்சு பிஞ்சு தொங்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் குவாலிட்டியும் அந்த துணியோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இல்ல. ஒரு தடவை துவைக்க போட்டு எடுத்தோம்னா டார் டாரா கிழிஞ்சு போச்சு. ஸோ அது மாதிரி தான் பேண்ட்டுமே ஆச்சு. இன்னொரு ஒரு பேண்ட்டுமே ஆன்லைன்ல வாங்கினேன். அதுவுமே அப்படிதான் ஆச்சு. ஸோ இந்த குவாலிட்டி கம்மியான துணி ஆஃபர்ல குடுக்குறாங்க. பை ஒன் கெட் டூ ஃப்ரீ இந்த மாதிரி ஆஃபர்லாம் பார்த்துட்டு டக்குன்னு வாங்கிடாதீங்க. போய் நல்லா ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ரிவ்யூஸ் இல்லாத ஒரு பொருளை வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் பார்த்து வாங்குறது வந்து நான் இனிமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா இதனால நான் காசை வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை போட்டுட்டு தூக்கி போட்ட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எமோஷனலா நீங்க வந்து சில ட்ரெஸ்ஸோட கனெக்ட் ஆயிருப்பீங்க. லைக் உங்க காலேஜ் ட்ரெஸ் எதுனா. இப்போ நான் என் வீட்டுக்கே போயிருந்தப்போ எங்க அம்மா கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. இது பத்தியா, இது ரொம்ப நாளா இருக்கு, ஓன் சுடிதார் தான் இது, இங்க வச்சுட்டு போயிட்ட நீ, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம்னா அந்த ட்ரெஸ் மேலே எனக்கு ஒரு காதல் வந்துருச்சு. சரின்னு எடுத்துட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. எடுத்துட்டு வந்து இப்போ போட்டு பார்த்தா இருந்தாலும் காலேஜ் டேஸ்ல இருந்த உடம்பு வந்து இப்போ இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ அதை பார்க்கும் பொழுது என்னடா இது ஃபிட் ஆகல, இது நல்லா இல்லை அப்படின்னு தோணுச்சு. பட் ஸ்டில் வந்து என்னோட காலேஜ் ட்ரெஸ் அது. அதனால நான் மெமரபிளா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சு ஒரு ஓரமா வச்சிருந்தேன். இப்போ இந்த டீக்ளட்டர் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த டைம் தான் நான் தூக்கி அதை வெளியில கொடுத்துருக்கேன் டொனேஷனுக்கு. அந்த மாதிரியான காலேஜ் ட்ரெஸ்ஸோ இல்லைன்னா உங்களோட ஸ்கூல் யூனிஃபார்மோ இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா அது அகைன் உங்களோட அலமாரியில ஸ்பேஸ் அடைச்சிட்டு தான் உட்காந்துருக்க போகுது. ஸோ நான் அந்த தப்பை இனிமேல் செய்ய மாட்டேன். சில ட்ரெஸ் இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாவே இருக்காது. அதோட மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு ட்ரெஸ் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இந்த டாப்ஸ் வந்து எனக்கு பிடிச்சி தான் நான் வாங்கினேன். ஓகேவா? கையில வந்த பிறகும் வந்து சாஃப்டா இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா இதோட மெட்டீரியல் வந்து போட்டா எனக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்லை. அது கொஞ்சம் குத்துற மாதிரி ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இல்லை. இந்த மெட்டீரியல் வந்து அந்த இது வந்து வேர்வை உரியாது இல்லையா? ஸோ நம்ம நல்லா வின்டர் டைம்ல தான் போடணும். அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் இது. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல போடுறதுக்கு. ஆனா வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கே இந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆயிருக்கு. பட் என்னால இந்த ட்ரெஸ்ஸை போட முடியல. அதுக்கு காரணம் வந்து மெட்டீரியல். இது வந்து இதுக்காக நான் வின்டர் சீசனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். வின்டர்ல மழை பெய்யும் பொழுது நம்ம எங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டு சுத்துறது? வீட்டுல வந்து கிச்சன்ல நான் என்ன வேலை செய்யறது சொல்லுங்க? இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு இது வந்து யூஸே ஆகுறது இல்ல. பட் ஸ்டில் வந்து இதை நான் தூக்கி போடாம வச்சிருக்கேன். பட் இனிமே ஃபியூச்சர்லயாவது வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் ஒரே ஒரு தடவை தாய்லாந்து போயிருந்தேங்க, பேங்காக் போயிருந்தேன். அப்போ மட்டும்தான் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை ஆசைப்பட்டு போட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை கூட இந்த ட்ரெஸ் போடவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு சூட் ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு பட் ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்காதீங்க. அதை நீங்க போடவே மாட்டீங்க. அதனால உங்க பீரோல இடத்தை தான் அடைக்கும். இனி நெக்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு தப்பை செய்யவே மாட்டேன். அடுத்து ஒரே ஷேடுலாம் வாங்கிக்கிறது. இப்போ பிங்க் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிங்க் ஷேடையே ரிலேட் பண்ணி அதே ஷேட்லயே வந்து நிறைய ட்ரெஸ் வாங்கி வச்சுக்கிறது. ஸோ கொஞ்ச நாள்ல வந்துட்டு உங்களுக்கு அது பிடிக்காம போகும். ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க கலர்ஸ்லயே வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுற மாதிரி வாங்கி வச்சுக்காதீங்க. அதே இல்லைன்னா அதே ஷேட்ஸ்லயே நான் வாங்கி வச்சு அதெல்லாம் போட்டா போர் அடிக்கும். உங்களுக்கு போட்டாலும் வந்துட்டு அந்த ட்ரெஸ் மாத்திர மாதிரியே இருக்காது. யாராவது பாக்குறாங்கன்னா கூட இவங்க என்னடா அதே ட்ரெஸ் போட்டு வராங்களா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். என்னதான் டிசைன் சேஞ்ச் ஆயிருக்கு, அப்படி லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு சொன்னாலும் பாக்குறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா அதே ட்ரெஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரே மாதிரியான டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ல வாங்கி வச்சுக்கிற அந்த ஒரு தப்பை வந்து நான் இனிமே பண்ண மாட்டேன். இன்னொன்னு இம்பல்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இப்போ வந்து ஆன்லைன்ல ஒரு சேல் போடுறாங்க. போட்டோடனே இது வந்து இன்னும் 30 மினிட்ஸ்க்குள்ள எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆடு. அந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே அன்னைக்கு நைட்டே உட்காந்து ஆர்டர் பண்றது. இந்த மாதிரியான ஒரு தப்பை பண்ணாதீங்க. இதை வந்து கொஞ்ச நேரம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு இந்த ட்ரெஸ் நமக்கு தேவையா, நம்ம போடுவோமா அப்படின்னு ஒரு 4 தடவை யோசிச்சு நம்ம ஓகே நம்ம வாங்குறோம், வாங்கினா அதை வச்சுக்கிறதுக்கு நம்மளோட கபோர்ட்ல இடம் இருக்கா அப்படின்றதையும் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போடுங்க. அது இல்லாம வந்துட்டு சேல் முடிய போதே இன்னும் 30 மினிட்ஸ் தானே நான் அதுக்குள்ள வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இம்பல்ஸ் பை பண்ணாதீங்க. ஒரு ஷாப்புக்கு போறீங்க, அங்க ஒரு பொம்மை போட்டிருக்க ட்ரெஸ் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸை வாங்காதீங்க. ஒரு ரீசன் இருக்கணும்ல, நம்ம ட்ரெஸ் வாங்கணும்னா வந்துட்டு நம்மளுக்கு அவசியம் இருக்கணும், அந்த ட்ரெஸ்ஸுக்கான நீட் இருக்கணும். சும்மா போயிட்டு அப்படியே இது வந்து அதாவது நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் வந்து பட்ஜெட் போட்டு வாழ்றவங்களுக்கான விஷயம். நாங்க வந்து அப்படிதான், எங்க ஃபேமிலி அப்படிதான் பட்ஜெட் போட்டு வாழ்றோம். நீங்க கேட்கலாம் என்னங்க போனா ஒரு ட்ரெஸ் பார்த்தா பிடிச்சா வாங்கக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. பட் வந்து இதெல்லாம் பட்ஜெட் போட்டு வாழ்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ராக்டிஸ்லாம் நான் ஃபாலோ பண்றேன். அதனால நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி இம்பல்ஸ் பையிங்க வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஒரு சேல் முடிய போகுது அப்படின்றதுக்காக ஒரு பொருளை டக்குன்னு வாங்குறதோ ஆர்டர் பண்றதையும் வந்து நான் இனிமே என் வாழ்க்கையில பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்து வார்ட்ரோப்ல உட்காந்துருக்கோம் ஜஸ்ட் இன் கேஸ் ட்ரெஸ். இதை வந்து நான் என்னைக்காச்சும் யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மாதிரி ஒரு நாள் வரவே வராது நம்ம வாழ்க்கையில. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் இன் கேஸ் ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு நான் வாங்க மாட்டேன். அதாவது பார்த்துட்டு ஓகே நான் வந்து ஒரு காலத்துல இத போடுவேன். இப்ப எனக்கு ஸ்லீவ்லெஸ் கம்ஃபர்டபுளா இல்லன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் அந்த ட்ரெஸ்ஸோட டிசைன் எல்லாம் பிடிக்குது அப்படின்னா, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல மேபி மாடர்ன் ஆயி எனக்கு போட வாய்ப்பு இருக்கு. என் ஹஸ்பண்ட் கேட்குறாரு, மேபி என் மைண்ட் சேஞ்ச் ஆகலாம். நாள பின்ன நான் போட எனக்கு தோணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நீங்க வாங்கக்கூடாது. ஏன்னா வந்து உங்க மனசு இப்ப என்ன சொல்லுதோ அத நீங்க கேட்கறது தான் நல்லது. ஏன்னா வந்துட்டு இப்போ உங்க மனசு ஸ்லீவ்லெஸ் போட்டா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. என் கை வந்து பெருசா இருக்கு, என் கை குண்டா இருக்கு, இல்லன்னா வந்து என் கை டிஃபரெண்ட் கலர்ல இருக்கு. நான் போட மாட்டேன் அப்படின்னு உங்க மனசு சொல்லுதுன்னா, அது போடாது. நீங்க வந்து மத்தவங்க யாருனாலும் பாராட்டட்டும். "உனக்கு போட்டா நல்லா இருக்குமே! நீ வந்து ஒல்லியா தானே இருக்க." அப்படிலாம் நெறைய பேர் சொல்லுவாங்க. "உனக்கு ஸ்லீவ்லெஸ் நல்லா இருக்குமே" அப்படின்னு. ஆனா உங்க மனசு சொல்லும் பார்த்தீங்களா? "இல்ல உனக்கு போட்டா நல்லா இருக்காதுன்னு." அதுதான் உண்மை. ஸோ அத வந்து கேளுங்க. அதுதான் உண்மைன்னு கிடையாது. பட் உங்க மனசு சொல்லுதுன்னா, அத கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அடுத்தவங்க சொல்றாங்கன்னு ஒரு பொருள வாங்கி வச்சுட்டு, அந்த பொருள யூஸ் பண்ணாம வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மாரி ஜஸ்ட் இன் கேஸ் ட்ரெஸ் அது வந்து நான் வாங்க மாட்டேன். ஒரு காலத்துல நான் போடுவேன். போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நெனச்சு ஒரு ட்ரெஸ்ஸ வந்து வாங்காதீங்க. அந்த மாதிரியான விஷயத்த நான் இனிமே என் வாழ்க்கையில பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் 10 கோல்டன் ரூல். அதாவது 10 பையிங் மிஸ்டேக்ஸ் நான் இனிமே என் வாழ்க்கையில பண்ணக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்களும் இத ஃபாலோ பண்ண போறீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டீக்ளட்டரிங் அதாவது உங்க வார்ட்ரோப்ல இருக்க தேவையில்லாத துணிகள எடுத்து மத்தவங்களுக்கு குடுக்குறது வந்து துணிகள தூக்கி போடுறதோ, இல்ல வந்து பணத்த வேஸ்ட் பண்றதோ கிடையாது. இது வந்து ஒரு டைம் சேவிங் திங். நீங்க இத வந்து டீக்ளட்டர் பண்றது மூலமா உங்களோட ஷாப்பிங் ஹேபிட் எப்படி இருக்கு அப்படின்றது நீங்களே ஒரு தடவ ரீவிசிட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம என்ன மாரியா ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து ரீவிசிட் பண்ணலாம். அதனால நீங்க வந்து எந்த இடத்துல அத கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத கட் பண்றதுக்கு உங்களோட ஷாப்பிங் ஹேபிட்ட நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு உதவும். அதனால உங்களோட வார்ட்ரோபையும் நான் சொன்ன இந்த டிப்ஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. இப்போதுலருந்து எனக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் நான் வாங்க போறேன். தேவையில்லாத பொருட்கள நான் வாங்க போறதில்ல. தேவையில்லாத துணிமணிகள நான் வாங்க போறதில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல நான் திரும்பி மீட் பண்றேன். Until then, it's bye from Jemima. Take care.